விசிடி நம்பர் 2543. முரளி தேதி 11/7/1967. விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 9/6/2018. விசிடி நம்பர் 2543. முரளி டேட் 11/7/1967. clarified on 9/6/2018. प्रातः क्लास चल रहा था। காலை வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. 11/7/1967 11/7/1967 मंगलवार को 10वें पेज के मध्य में बात चल रही थी। செவ்வாய்க்கிழமை 10வது பக்கத்தின் நடுவில் விஷயம் நடந்து கொண்டிருந்தது. बात चल रही थी काम महाशत्रु है। விஷயம் நடந்து கொண்டிருந்தது காம விகாரம் மிக பெரிய எதிரியாகும். बहुत इसकी संभाल करनी है। இதற்காக மிகவும் பாதுகாப்பு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். क्योंकि अभी तो एकदम तमो प्रधान है। ஏனென்றால் இப்பொழுது மிகவும் தமோ பிரதானம் இருக்கிறது. इसलिए संभाल करनी होती है। एक तरफ में तमो प्रधान और इस समय तुम बनते हो सतो प्रधान। அதனால்தான் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது தமோ பிரதானம் இருக்கிறது மற்றும் நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகவிருக்கிறீர்கள். देखो कितना रात दिन का फर्क हो जाता है। பாருங்கள் எவ்வளவு காலை இரவினுடைய வித்தியாசமாக இருக்கிறது. कहाँ एकदम अधम गति எங்கு பாருங்கள் ஒரேடியாக வீழ்ச்சி और कहाँ एकदम ऊंच गति। மற்றும் எங்கு ஒரேடியாக உயர்வு இருக்கிறது. तो तुम बच्चे जो डटे रहते हो उनकी एकदम खास है ऊंच गति। மற்றும் குழந்தைகளாகி உங்களில் யார் நிலைந்து இருக்கிறீர்களோ அவர்களுக்கு விசேஷமாக உயர்ந்த நிலைதான். है ना? क्योंकि ऊंची में ऊंची भी तुम बनते हो। அப்படிதானே? ஏனென்றால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்களாக நீங்கள் ஆகிறீர்கள். तो नीच में नीच भी तुम बनते हो। அப்படி இருக்கும் பொழுது தாழ்ந்ததிலும் தாழ்ந்தவர்கள் நீங்கள் ஆகுகிறீர்கள். कब बनते हो? எப்பொழுது ஆகுகிறீர்கள்? ऊंच में ऊंच की शूटिंग होती है और नीच में नीच की भी शूटिंग होती है। உயர்ந்ததிலும் உயர்ந்ததனுடைய ஷூட்டிங் நடக்கிறது மற்றும் தாழ்ந்ததிலும் தாழ்ந்ததனுடைய ஷூட்டிங் நடக்கிறது. संस्कार तो यहाँ भरे जा रहे हैं ना। சம்ஸ்காரங்கள் இங்குதான் நிரப்பப்படுகிறது. भले ये जन्म कभी बच्चों का अच्छा है, பலே இந்த பிறப்பு குழந்தைகளுக்கு நல்லதாக இருக்கிறது. परंतु आगे का जन्म क्या होगा कुछ कह थोड़ी सकते हैं। ஆனால் முன்னால் வரக்கூடிய பிறவிகள் எப்படி இருக்கும் இதை பற்றி சொல்ல முடியுமா என்ன? आप तो जन्म जन्मांतर करते आए। பாவங்கள் ஜன்ம ஜன்மாந்திரமாக செய்து கொண்டே வந்திருக்கோம். तो पापों का घड़ा तो भरा हुआ है ना। அப்படி இருக்கும் பொழுது பாவங்களின் குடம் நிறைந்திருக்கிறது இல்லையா? और ये भी समझते हो घड़ा जरूर भरा हुआ होगा। மற்றும் இதையும் கூட புரிந்து கொள்கிறீர்கள் கண்டிப்பாக குடம் நிறைந்திருக்கும். क्योंकि इस दुनिया की सारी आत्मा इस समय तमो प्रधान। ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் இப்பொழுது தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். यहाँ इस समय में कहा जाता है तमो प्रधान। இப்பொழுது இந்த நேரத்தில் தமோ பிரதானம் என்றுதான் சொல்லப்படுகிறது. यहाँ माने இங்கே என்றால் क्या चीज तमो प्रधान?
आत्मा तमो प्रधान। எந்த விஷயம் தமோ பிரதானமாக இருக்கிறது? ஆத்மா தமோ பிரதானம். आत्मा जो सतो प्रधान थी, ஆத்மா எது சத்தோ பிரதானமாக இருந்ததோ तो ये जरूर है ना, तमो प्रधान जरूर है। அப்பொழுது இது கண்டிப்பாக இருக்கிறது இல்லையா? கண்டிப்பாக தமோ பிரதானமாக இருக்கிறது. और फिर उसको ऊंच बनना है, सतो प्रधान। மற்றும் பிறகு இதற்கு உயர்வாகணும், உயர்ந்ததாக ஆகணும், சத்தோ பிரதானமாக ஆகணும். तो तुम ही सबसे जास्ती जानते हो ஆகவே நீங்கள் தான் எல்லாத்தை விட அதிகமாக அறிந்திருக்கிறீர்கள். कि बरोबर ही हम सतो प्रधान थे। என்னவென்றால் முற்றிலும் நாம் சத்தோ பிரதானமாக இருந்தோம். हम ही सतो प्रधान हैं और हमको நாம் தான் சத்தோ பிரதானமாக இருக்கிறோம். कोई पहले बाबा से मिलना भी है। மற்றும் நமக்கு தான் முதலில் பாபாவை சந்திக்கணும். बाबा से मिलना है, பாபாவை சந்திக்கணுமா? अभी मिले नहीं है। ஏன் இப்பொழுது சந்திக்கவில்லையா? अरे कब की वाणी है? அரே, இது எப்பொழுதற்கான வாணியாகும்? 67 की है ना? 67 இல்லையா? तो उस समय मिले नहीं है बाबा से, मिलना ही है, भविष्य की बात बता रही। ஆகவே அந்த நேரத்தில் பாபாவை சந்திக்கவில்லையா என்ன? சந்திக்க வேண்டும் என்று வருங்காலத்தினுடைய விஷயத்தை சொல்லிவிட்டார். क्यों कहा ஏன் அப்படி சொன்னார்? है? क्योंकि ஏனென்றால் जिस बाबा की बात कर रहे हैं, எந்த பாபாவினுடைய விஷயத்தை பேசுகிறோமோ वो बाबा के लिए तो बता दिया, அந்த பாபாவிற்காக சொல்லிவிட்டார். जरूर साकारी है, கண்டிப்பாக அவர் சாக்காரத்தில் இருக்கிறார். और भी साथी हैं மற்றும் இன்னும் கூட துணையாக இருக்கிறார்கள். जो पहले मिलते हैं, யார் முதலில் சந்திக்கிறார்கள்? यज्ञ के आदि में भी पहले मिले थे, யக்னத்தின் ஆரம்பத்திலும் முதலில் சந்தித்தார்கள். परंतु उस समय कुछ पता नहीं था ஆனால் அந்த நேரத்தில் எதுவுமே தெரியவில்லை. साकार और निराकार के मेल का। என்னவென்றால் சாக்காரம் மற்றும் நிராகாரனுடைய இணைந்த ரூபத்தை பற்றி. अभी पता तो है, இப்பொழுது அதை பற்றி தெரியுது, அறிவும் இல்லையா? परंतु फिर ஆனால் பிறகு ये पता नहीं है இது தெரியவில்லை कि वो बाप, वो टीचर, वो सदगुरु என்னவென்றால் அந்த தந்தை, ஆசிரியர், சத்குரு एक ही व्यक्तित्व में कब होगा और कब प्रत्यक्ष होगा। ஒரே மனிதனில் எப்பொழுது இருக்கிறாங்க மற்றும் எப்பொழுது பிரத்யட்சமாகுவாங்க? शिव का जन्म तो दिव्य गाया हुआ है ना, ஏனென்றால் சிவனுடைய பிறப்பு திவ்யமானது என்று பாடப்பட்டிருக்கிறது இல்லையா? कोई दुनियावी बच्चों की तरह तो जन्म है नहीं गर्भ से। உலகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் போல் அவருக்கு கர்ப்பத்திலிருந்து பிறப்பு கிடையாது. दिव्य जन्म का मतलब ये प्रवेश था। திவ்யமான பிறப்பினுடைய அர்த்தமே என்னவென்றால் பிரவேசம் செய்வது. प्रवेशता भी कोई भूत प्रेतों जैसी नहीं, அதே போலவே பிரவேசம் செய்வது கூட ஏதோ ஒரு பூதங்கள் போல் செய்வதில்லை. उसमें भी दिव्यता है। அதுல கூட திவ்யமான தன்மை இருக்கிறது. क्या? என்ன? भूत प्रेतों का तो पता चल जाता है कब आते हैं कब चले जाते हैं। பூத பிரேதங்கள், பேய் பிசாசுகளை பற்றி நாம் அறிகிறோம். எப்பொழுது அவர்கள் வருகிறார்கள், எப்பொழுது செல்கிறார்கள். शिव बाबा का तो ஆனால் சிவபாபாவின் पता ही नहीं चलता कब आते हैं कब चले जाते हैं। எப்பொழுது வருகிறார், எப்பொழுது சென்று விடுகிறார் என்று தெரியவே இல்லை. दूसरी बात, இரண்டாவது விஷயம், आत्मा तो गर्भ में भी आती है। ஆத்மா என்பது கர்ப்பத்திலும் வருகிறது. वहां तो माता को कुछ न कुछ चुर्रु पुर्रु का पता चलता है। அங்கு அம்மாவிற்கு ஏதோ கொஞ்சம் அசைவை பற்றி தெரிய வருகிறது.
यहाँ तो ऐसा दिव्य जन्म है ஆனால் இங்கு இப்படிப்பட்ட திவ்யமான பிறப்பாகும் कि प्रवेशता की तो बात छोड़ो, என்னவென்றால் பிரவேசம் செய்வதின் விஷயத்தை விடுங்கள். जन्म कहा ही जाता है प्रत्यक्ष होने को. संसार में बच्चा प्रत्यक्ष होता है तो कहते हैं जन्म हुआ. பிறப்பு என்பதே பிரத்யக்ஷமாகுவதற்கு தான் சொல்லப்படுகிறது. ஒரு குழந்தை பிறக்கிறது, உலகத்திற்கு முன்னால் பிரத்யக்ஷமாகுகிறது, அப்பொழுதுதான் பிறந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. तो ऐसे ही अभी बाबा का गुप्त पार्ट है या प्रत्यक्ष पार्ट है? ஆகவே அதே போலவே क्या தான் कहेंगे? பாபாவிற்கு இப்பொழுது குப்தமான பார்ட் இருக்கிறதா, இல்லையானால் பிரத்யக்ஷமான பார்ட் இருக்கிறதா, என்ன சொல்லப்படும்? है? प्रत्यक्ष होता तो सारी दुनिया जानती. जल्दी ஒருவேளை அவர் பிரத்யக்ஷமாகிவிட்டால் முழு உலகமும் அறியும், சீக்கிரமாக அறியும். तो गुप्त पार्ट है. அப்படி இருக்கும் பொழுது குப்தமான பார்ட் நடக்கிறது. प्रत्यक्ष होगा तो निशानी बताई. பிரத்யக்ஷமாகினால் அதற்கான அடையாளம் சொல்லியிருக்கிறார். क्या? என்ன அடையாளம்? जो देखे, யார் பார்த்தாலும், जो सुने. யார் கேட்டாலும். क्या? என்ன? इन स्थूल आंखों से देखे. இந்த ஸ்தூலமான கண்களின் மூலமாக பார்த்தால். क्या देखे? என்ன பார்த்தால்? कोई नाक आंख हाथ पांव कान सभी को होते हैं. அதேதான் கண்ணு, மூக்கு, கால், வாய், இது அனைவருக்குமே தான் இருக்கிறது. है? जिस तन में प्रवेश करता होगा वो भी वही है. எந்த உடலில் பிரவேசம் செய்கிறாரோ அவருக்கும் அது இருக்கிறது. देहधारी. அந்த தேகதாரிக்கும் அது तो இருக்கிறது. क्या देखेंगे? பிறகு உலகத்தினர் என்ன பார்ப்பார்கள்? अरे देखने से क्या देखने को मिल जाएगा? அரே பார்ப்பதால் என்ன பார்ப்பதற்கு கிடைத்துவிடும்? अव्यक्त स्टेज देखने को मिलेगी. அந்த அவ்யக்தமான ஸ்டேஜ் பார்ப்பதில் வரும். जैसे और धर्म पिताएं आते हैं ना, எப்படி மற்ற தர்ம பிதாக்கள் வருகிறார்கள் இல்லையா? को उठाओ, चित्र को, क्राइस्ट को उठाओ, गुरु नानक को उठाओ. புத்தர், கிரைஸ்ட், குருநானக் இவர்களுடைய படத்தை எடுத்து பாருங்கள். सभी के चेहरों में क्या दिव्यता दिखाई है? அனைவருடைய முகத்தில் எந்த தெய்வீகத்தை காமிக்கப்பட்டிருக்கிறது? निराकारी स्टेज. அந்த நிராகார ஸ்டேஜ், स्टेज देखने में आते. அவ்யக்தமான ஸ்டேஜ் பார்ப்பதில் வருகிறது. वो तो बापों का बाप है, उसकी तो अव्यक्त स्टेज बहुत ही. எனவே அவர் தந்தைக்கெல்லாம் தந்தை ஆகுவார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய அவ்யக்தமான ஸ்டேஜ் सबसे जास्ती उत्तम होनी चाहिए ना. எல்லாத்தை விட உத்தமமாக இருக்க வேண்டும் இல்லையா? உயர்வாக இருக்க வேண்டும். तो स्टेज देखने से ही ஆகவே அந்த ஸ்டேஜை பார்ப்பதால் देखने वाले साहब की बुद्धि में बैठेगा. பார்க்கக்கூடியவர்கள் அனைவருடைய புத்தியிலும் இது அமரும். और दो शब्द भी सुनेंगे மற்றும் இரண்டு சப்தங்களை கேட்டால் கூட तो सुनने मात्र से ही उनको निश्चय हो जाएगा. ஆகவே கேட்பதால் அவங்களுக்கு நிச்சயம் ஆகிவிடும். ज्यादा लंबे चौड़े भाषण आज की तरह करने की जरूरत नहीं. மிகவும் நீண்ட சொற்பொழிவை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. तो बोला சொல்லிருக்கிறார், हमको ही पहले बाबा से मिलना ही है. நமக்கு தான் முதலில் हमको பாபாவை माने கண்டிப்பாக சந்திக்க வேண்டும். किसको? நமக்கு என்றால் யாருக்கு? हमको किसके लिए कहा? நமக்கு என்று யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது? है? हमको उनके लिए कहा நமக்கு என்று அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. जो आत्मिक स्थिति में प्रैक्टिकली टिके हुए बच्चे होते हैं. யார் ஆத்மீக ஸ்திதியில் பிராக்டிக்கலாக நிலைக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள். और आत्मिक स्थिति में टिके हुए होंगे तो जैसी बाप की स्टेज बनेगी, नंबरवार बच्चों की भी बनेगी. ஆகவே ஆத்மீக ஸ்திதியில் நிலைந்திருந்தால் எப்படி தந்தைக்கு ஸ்டேஜ் உருவாகுகிறதோ அதே போலவே குழந்தைகளுக்கு வரிசைகரமாக அந்த ஸ்டேஜ் உருவாகும். इसलिए गाया जाता है. அதனால்தான் பாடப்படுகிறது. क्या? என்ன? आत्मा परमात्मा अलग रहे बहुकाल.
ஆத்மா பரமாத்மா அலகு ரஹே பகுகால். அதாவது ஆத்மா மற்றும் பரமாத்மா இருவரும் நீண்ட காலம் வரை தனித்திருந்தார்கள். और सुंदर मेला कर दिया जब सदगुरु मिला दलाल। சுந்தர் மேலா கர்தியா ஜப் சத்குரு மிலா தலால். அதாவது எப்பொழுது சத்குரு கிடைத்தாரோ அப்பொழுது இருவருக்கும் ஒரு நல்ல சந்திப்பை ஏற்படுத்திவிட்டார். तो எனவே आत्माओं के रूप में पार्ट बजाने वाली नंबरवार आत्माएं, ஆத்மாக்களின் ரூபத்தில் பாட் செய்யக்கூடியவர்கள் வரிசைகரமான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். और परमात्मा के रूप में परम पार्ट बजाने वाली हीरो पार्टधारी आत्मा, மற்றும் பரமாத்மாவின் ரூபத்தில் பாட் செய்யக்கூடிய ஹீரோ பாட்தாரி ஆத்மா. दोनों का मिलना तब ही कहें कब இருவரின் சந்திப்பு அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது. எப்பொழுது? जब एक दूसरे की पार्ट की भी पहचान हो। எப்பொழுது ஒருத்தர் இன்னொருத்தருடைய பார்ட்னுடைய அறிமுகம் இருக்கிறதோ. என்ன சொன்னார்? बच्चों को अपनी पहचान हो, குழந்தைகளுக்கு தன்னுடைய அறிமுகம் இருக்க வேண்டும். कि मैं என்னவென்றால் நான் कौन से नंबर का बच्चा हूँ, எந்த நம்பருடைய குழந்தையாவேன். और बाप को तो पहचान हो ही जाएगी। மற்றும் தந்தைக்கு அறிமுகம் கிடைத்துவிடும் தான். तो नंबरवार कहेंगे ना, அப்படி இருக்கும் பொழுது வரிசைகரமாக என்று சொல்லப்படும் இல்லையா? अलग रहे बहुकाल। என்னவென்றால் நீண்ட காலம் வரை தனித்திருந்தார்கள் என்று. तो எனவே जिनसे बहुकाल अलग रहे उनसे मिलेंगे ना। யாரிடம் அவர் நீண்ட காலம் வரை பிரிந்திருந்தாரோ அவர்களை கண்டிப்பாக சந்திப்பார் இல்லையா? तो तुमको बताते हैं। அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு சொல்கிறார். क्या बताते हैं? என்ன சொல்கிறார்? कि तुमने पूरा 84 जन्म लिया है। என்னவென்றால் நீங்கள் தான் முழுமையாக 84 பிறவிகளை எடுத்திருக்கிறீர்கள். என்ன? एकदम शुरुआत से। ஒரேடியாக ஆரம்பத்திலிருந்து. कब से शुरुआत कहें? எப்பொழுதிலிருந்து ஆரம்பம் என்று சொல்லப்படும்? कब से नया जन्म कहें? எப்பொழுதிலிருந்து புதிய பிறப்பு என்று சொல்லப்படும்? पहला जन्म कहें? முதல் பிறப்பு. जब से बाप को पक्का पक्का எப்பொழுதிலிருந்து தந்தையை பக்காவாக निश्चय बुद्धि पूर्वक நிச்சய புத்தி கொண்டு सदा काल के लिए पहचान लिया। சதா காலத்திற்காகவும் தெரிந்து கொண்டோமோ? सदा काल माने संगम युग जब तक रहे। சதா காலம் என்றால் எப்பொழுதற்காகவும் என்றால் என்ன அர்த்தமாகியது? तब तक अनिश्चय का नाम निशान न आए। சங்கம் யுகம் எப்பொழுது வரை இருக்கிறதோ அப்பொழுது வரை அனிச்சயத்திற்கான பெயர் அடையாளமும் வரக்கூடாது. तो शुरुआत में आए हो। எனவே ஆரம்பத்தில் வந்திருந்தாலும் சரி. कौन? யாரு? जो आत्मिक स्टेज में टिकने वाले बच्चे हैं। யார் ஆத்மீக ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்களோ वो कब आए यज्ञ में? அவர்கள் யக்ஞத்தில் எப்பொழுது வந்தார்கள்? अरे ओम मंडली में आए हो। அரே ஓம் மண்டலில் வந்தார்கள். पहले पहले तो वही बच्चे आए होंगे ना। முதலில் அந்த குழந்தைகள் தானே வந்திருப்பார்கள். पिछाड़ी पड़े रहे हो, अभी भी पिछाड़ी पड़े हो ना, है? तो पहले तुम அவர்கள் பின்னாடி இருந்தாலும் சரி இப்பொழுது கூட அவர்கள் பின்னாலே தான் இருக்கிறாங்க. हमको ही पढ़ाना पड़ता है। ஆகவே முதலில் உங்களுக்கு தான் படிப்பிக்க வேண்டியதாக இருக்கிறது. क्या? என்ன? किस बात के पिछाड़ी पड़े हो? நீங்கள் எந்த விஷயத்திற்காக பின்னாடி இருக்கிறீர்கள்? है? अरे
बच्चों को क्या प्रिय है और बाप को कौन से बच्चे प्रिय हैं? அரே குழந்தைகளுக்கு எது வந்து விருப்பம் இருக்கிறது மற்றும் தந்தைக்கு எது பிடிக்கும்? ज्ञानी तू आत्मा बाप को प्रिय है। ஞானி ஆத்மாக்கள் தந்தைக்கு பிடிக்கும். तो எனவே बच्चे को क्या प्रिय है? குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும்? ज्ञानी बच्चे होंगे उनको प्रिय है कि सब कुछ जानकारी मिल जाए। யாரு ஞானி குழந்தைகள் இருப்பார்களோ அவர்களுக்கு எது பிடிக்கும் என்றால் எங்களுக்கு எல்லாமே தெரிய வேண்டும், क्या कुछ भी छूटे नहीं। எதுவுமே விடுபடக்கூடாது. बेहद की दुनिया की बेहद की जो भी पढ़ाई है எல்லைக்கு அப்பாற்பட்ட உலகத்தின் எல்லைக்கு அப்பாற்பட்ட என்னவெல்லாம் படிப்பு இருக்கிறதோ उस पढ़ाई में हम அந்த படிப்பில் நாம் हाउ हप करके बैठे। முழுமையாக அதை நாம் தாரணை செய்து கொண்டு அமர வேண்டும். तो पहले तुमको ही पढ़ाना पड़ता है। எனவே முதலில் உங்களுக்கு தான் படிப்பிக்க வேண்டியதாக உள்ளது. क्या என்ன சொன்னார்? पड़ता है कि क्या मजबूरी आ गई? படிப்பிக்க வேண்டியதாக உள்ளது என்று சொல்லிவிட்டு எந்த அவருக்கு வலுக்கட்டாயம் வந்து விட்டது? है ये क्या मजबूरी दिखाई दी? पड़ता है, बड़ी मजबूरी है क्या? படிப்பிக்க வேண்டியதாக உள்ளது, ஆகவே உள்ளது என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு அவருக்கு எந்த வலுக்கட்டாயத்தை காமிக்கிறார்? மிகவும் நிறைய வலுக்கட்டாயம் இருக்கிறதா என்ன? हाँ, क्योंकि ஆம், ஏனென்றால் जिनको पढ़ाना पड़ता है யாருக்கு படிப்பிக்க வேண்டியதாக இருக்கிறதோ उनकी खासियत ये बताए क्या मुझे निर्गुण हारे में कोई गुण नहीं। அவர்களின் விசேஷம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் குணங்களே இல்லாதவன் எனக்குள் எந்த ஒரு குணமே இல்லை. गुण नहीं है तो अवगुण ज्यादा होंगे। ஆகவே குணங்களே இல்லை என்றால் பிறகு கெட்ட குணங்கள் அதிகமாக இருக்கும். फिर उनको कौन पढ़ाएगा? பிறகு அப்படிப்பட்டவர்களுக்கு யார் படிப்பிப்பாங்க? है लेकिन बाप तो ये सब कुछ देखता नहीं, सुप्रीम सोल। ஆனால் சுப்ரீம் சொல் தந்தை வந்து இதை அனைத்தையும் பார்ப்பதே இல்லை. वो तो रूह को देखता है। அவர் ஆத்மாவை பார்க்கிறார். वो तो कहते हैं रूहानी बाप को रूहानी बच्चे ही पहचानते हैं। அவர் சொல்கிறார் ஆன்மீக தந்தையை ஆன்மீக குழந்தைகள் தான் தெரிந்து கொள்கிறார்கள். हाँ, तो तुम पढ़ते हो ஆகவே நீங்கள் படிக்கிறீர்கள், जो फिर तुम भी ऊपर में जाओ நீங்களும் திரும்பவும் மேலே சென்றால் तो उनके पिछाड़ी दूसरे भी जाएंगे। பிறகு அவர்களுக்கு பின்னால் இன்னொருத்தவர்களும் செல்வார்கள். जैसे कल्प कल्प दूसरे भी जाते हैं எப்படி வந்து கல்ப கல்பமாக இன்னொருத்தவர்களும் செல்கிறார்கள் तैसे ही जाएंगे। அதே போலவே தான் செல்வீர்கள். कौन कौन जाएंगे, किसके किसके पीछे जाएंगे? யார் யார் போவாங்க, யார் பின்னாடி போவாங்க? नंबरवार ही जाएंगे ना। வரிசைகரமாக தானே செல்வார்கள். ग्रुप है ना, 10 குரூப் இருக்கு இல்லையா? 10 धर्मों के, 10 தர்மத்தின். तो उसमें भी எனவே அதிலேயும் கூட भारतवासी है பாரதவாசிகள் இருக்கிறார்கள் और மற்றும் पक्के विदेशी भी है। பக்கவான விதேசிகளும் இருக்கிறார்கள். तो जो भारतवासी है वो पहले जाएंगे। அப்படி இருக்கும் பொழுது யார் பாரதவாசிகள் இருக்கிறார்களோ அவர்கள் முதலில் செல்வார்கள். जो अपने धर्म के पक्के हैं द्वैतवादी द्वापर युग से ही आते हैं। யார் தன்னுடைய தர்மத்தை பக்கவாக சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் துவைதவாத துவாபர யுகத்திலிருந்து வருகிறார்கள். जन्म लेकर के सुख दुख का पाठ बजाते हैं, பிறப்பை எடுத்துக்கொண்டு சுகம் மற்றும் துக்கத்தினுடைய பாட்டை செய்கிறார்கள். वो आए भी थे बाद में, அவர்கள் பின்னால் தான் வந்தார்கள். तो जाएंगे भी बाद में। அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் பின்னால் தான் செல்வார்கள். तो बताया எனவே சொல்லியிருக்கிறார் कि तुम पहले जाते हो ऊंची स्टेज में। நீங்கள் தான் முதலில் உயர்ந்த ஸ்டேஜில் செல்கிறீர்கள். कौन सी ऊंची स्टेज? எந்த உயர்ந்த ஸ்டேஜ்?
जो बाप का घर है எது வந்து தந்தையினுடைய வீடாக இருக்கிறதோ उस घर में तुम भी जाते हो नंबरवार। அந்த வீட்டில் நீங்களும் வரிசைகரமாக செல்கிறீர்கள்। बाप का घर कौन सा தந்தையினுடைய வீடு எதுவாகும்? है? कहते हैं बाप का घर है परम धाम சொல்கிறார்கள் தந்தையினுடைய வீடு வந்து பரம்தாமமாகும்। है। धाम माने घर, தாமம் என்றால் வீடு, परम माने बड़े से बड़ा घर। பரம் என்றால் பெரியதிலும் பெரிய வீடு। तो तुम बच्चों का घर ஆகவே உங்களுடைய வீடு हम्म? और மற்றும் दुनिया वालों का घर உலகத்தினரின் வீடு कुछ अंतर होगा या नहीं होगा? ஏதாவது வித்தியாசம் அதுல இருக்குமா இல்லையா? हाँ, तुम बच्चों का घर है। जिस तन में शिव बाप प्रवेश करते हैं वो बाप का घर हो गया। குழந்தைகளாகிய உங்களுடைய வீடு என்னவென்றால் எந்த உடலில் சிவன் தந்தை பிரவேசம் செய்கிறாரோ அந்த தந்தையினுடைய வீடு। तो बाप रूह, ஆகவே தந்தை ஆத்மா, तो रूहानी स्टेज में टिकने वाले जो बच्चे हैं उनका ஆகவே அப்படிப்பட்ட ஆத்மீக ஸ்டேஜ்ல நிலைக்கக்கூடிய குழந்தைகள் யார் இருக்கிறார்களோ घर भी वही। அப்படிப்பட்டவர்களின் வீடும் அதேதான்। तो बोला तुम बच्चों को प्रेफरेंस है। எனவே சொல்லியிருக்கிறார் குழந்தைகளாகிய உங்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, तुम्हारा घर भी वही, உங்களுடைய வீடும் तुम्हारा அதேதான், बाप भी वही உங்களுடைய தந்தையும் அவரேதான்। है। और மற்றும் और क्या? மற்றும் என்ன? तुम्हारी नई दुनिया भी, वर्षा भी वही। உங்களுடைய புதிய உலகத்தின் ஆஸ்தியும் அதேதான்। तो बाप को याद करो, घर को याद करो, எனவே தந்தை நினைவு செய்யுங்கள், வீடை நினைவு செய்யுங்கள், वर्षे को याद करो। ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள்। तुम्हारे लिए तो बहुत सहज हो गया। உங்களுக்காக அது மிகவும் சகஜமானதாகும்। नहीं तो दुनिया वालों के लिए இல்லையானால் உலகத்தினருக்காக बाप तो ठीक है, தந்தை வந்து சரிதான், है। बाप தந்தை कोई कहे कि हमारा निराकार बाप है, யாராவது சொல்றாங்க எங்களுக்கு வந்து நிராகார் தந்தையாக இருக்கிறாரு, कोई कहे हमारा साकार बाप है। யாராவது சொல்றாங்க எங்களுக்கு சாகாரத்துல தந்தை இருக்கிறாரு। ऐसे है नहीं। இப்படி இருக்க இல்லையா? जो निराकार है वही साकार, जो साकार है वही निराकार है। யார் வந்து சாக்காராக இருக்கிறாரோ அவர்தான் நிராகார், யார் நிராகாராக இருக்கிறாரோ அவர்தான் சாக்காரத்துல இருக்கிறாரு। तो बाप तो सारी मनुष्य सृष्टि का एक ही है। எனவே தந்தை வந்து முழு மனித சிருஷ்டியினுடைய தந்தை ஒருத்தர் தான்। लेकिन जो वर्षा है उसमें ஆனால் எந்த ஆஸ்தி இருக்கிறதோ नंबरवार है, அதுலதான் வரிசைகரமாக இருக்கிறது। है तो पुरुषार्थ अनुसार। புருஷார்த்தத்தின் அடிப்படையில் தான் இருக்கு। तो जिन जिनका जैसा जैसा पुरुषार्थ है उसी नंबर पर जाएंगे। ஆகவே யாரது எப்படிப்பட்ட புருஷார்த்தம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அந்த நம்பர்ல தான் போகுவாங்க। पहले सूर्यवंशी जाएंगे, फिर चंद्रवंशी जाएंगे। முதலில் சூரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் செல்வார்கள், பிறகு சந்திரவம்சிகள் செல்வார்கள்। सूर्यवंशी और चंद्रवंशी சூரிய வம்சி மற்றும் சந்திரவம்சி ये तो स्वर्ग में जाएंगे, இவர்கள் வந்து சொர்க்கத்தில் செல்வார்கள்। जो पक्के होंगे। யார் பக்கவாக இருப்பார்களோ। लेकिन बाकी नीचे तो सबको उतरना है ना। அதை தவிர அனைவருக்கும் கீழே இறங்க வேண்டியதாக இருக்கும் இல்லையா? है कोई बीच में से वापस चला जाएगा? யாராவது நடுவுல இருந்து திரும்பி சென்று விடுவார்களா என்ன? नहीं, கிடையாது। सब धर्म वालों को इसी सृष्टि में रहना होता है, क्योंकि அனைத்து தர்மத்தை சேர்ந்தவர்களுக்கும் இதே உலகத்தில் தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது। वापस जाने का रास्ता ही किसी को नहीं मालूम। ஏனென்றால் யாருக்குமே வந்து திரும்பி செல்வதற்கான வழியே தெரியாது।
तो जैसे जाएंगे नंबरवार वैसे आएंगे इस षष्ठी पर नंबरवार। ஆகவே எப்படி வந்து வரிசைகரமாக செல்வார்களோ அதே போலவே தான் வரிசைகரமாக இந்த உலகத்தில் வருவார்கள். तो उस बात का हम ख्यालात क्यों करें? ஆகவே அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி நாம் ஏன் சிந்திக்க வேண்டும்? ये बात तुम अपन ही करेंगे ना, बात खास। நீங்க வந்து இது தனக்காக விசேஷமாக பேசுவீங்க இல்லையா? क्या? என்ன? कि हम पहले जाएंगे। என்னன்னா நம்ம தான் வந்து முதலில் செல்ல இருக்கிறோம். अच्छा, நல்லது. चलो बच्ची, வாருங்கள் குழந்தைகளே, टोली दो बच्चों को। குழந்தைகளுக்கு டோலி கொடுங்க. टोली क्यों बीच में याद आ गई? நடுவுல ஏன் அந்த டோலி ஞாபகத்தில் வந்து விட்டது? तुम बच्चे पहले जाएंगे। குழந்தைகளாகி நீங்கள் முதலில் செல்வீர்கள். ऐसे बोल दिया। இப்படி சொல்லிவிட்டார். और மற்றும் शिव बाप कहते हैं ये ब्रह्मा मेरे बाजू में बैठता है। சிவ தந்தை சொல்கிறார், இந்த பிரம்மா என்னுடைய பக்கத்தில் அமருகிறார். तो बाजू में बैठता है और तुम बच्चे उनको कहा जाता है सामने बैठते हैं। அவர் பக்கத்தில் அமர்கிறார் மற்றும் குழந்தைகளாகி நீங்கள் என்பது யாரு முன்னாடி அமர்கிறார்களோ அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. तो कुछ अंतर हुआ या नहीं हुआ? அப்படி இருக்கும் பொழுது ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? है? उन्हें बाजू में कर दिया। அவரை வந்து பக்கத்தில் வைத்து விட்டார். और जिन बच्चों से बात कर रहे हैं மற்றும் எந்த குழந்தைகளிடம் பேசுகிறாரோ वो सामने हो गए, அவர்கள் முன்னாடி வந்து விட்டார்கள், सन्मुख। நேர்முகமாக. तो कोई बाजू में हो गए, कोई सन्मुख हो गए, कोई पीछे हो गए। எனவே சிலர் பக்கத்தில் இருக்கிறார்கள், சிலர் நேர்முகமாக இருக்கிறார்கள், சிலர் பின்னாடி இருக்கிறாங்க. न सन्मुख है न बाजू में है, पीछे पड़े हुए, पीछे बाद में आएंगे। சிலர் வந்து பக்கத்திலும் இல்லை முன்னாடியும் இல்லை பின்னாடி இருக்கிறார்கள், பிறகுதான் வரவிருக்கிறார்கள். तो जो आने जाने वाली बात है उसमें कुछ अंतर पड़ेगा? ஆகவே வந்துட்டு போகக்கூடிய விஷயம் என்ன இருக்கிறதோ அதுல ஏதாவது வித்தியாசம் வருமா இல்லையா? पड़ेगा। வித்தியாசம் வரும். जो सन्मुख हैं वो पहले जाएंगे। யார் நேர்முகமாக இருக்கிறார்களோ அவர்கள் முன்னாடி செல்வார்கள். है जैसे रामायण में भी कहा सन्मुख होय जीव मोय जबहि जन्म कोटि अघ नासै तबहि। இப்படி வந்து ராமாயணத்தில் இந்த 2 வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. माने जीवात्मा जब मेरे सन्मुख आती है, அந்த 2 வரிகளின் அர்த்தம் என்னவென்றால் ஜீவாத்மாக்கள் எப்பொழுது என்னுடைய நேர்முகத்தில் வருகிறார்களோ तो उसके जन्म जन्मांतर के அப்பொழுது அவர்களின் நிறைய பிறவிகளின் पाप अघ माने पाप नष्ट हो जाते हैं। அகு என்றால் பாவங்கள். எனவே எப்பொழுது ஜீவ ஆத்மாக்கள் என்னுடைய நேர்முகத்தில் வருகிறார்களோ அப்பொழுது அந்த பாவங்கள் வந்து நஷ்டமாகி விடுகிறது, அழிந்து விடுகிறது. तो सन्मुख होने की बड़ी बलिहारी। அப்படி இருக்கும் பொழுது நேர்முகமாக இருப்பதற்கு மிகவும் அதிகமாக மகத்துவம் இருக்கிறது. है विमुख होना ये तो बहुत खराब बात हो गई। அப்படி இருக்கும் பொழுது நேர்முகமாக இல்லாமல் இருப்பது இது வந்து மிகவும் கெட்ட விஷயமாகி விட்டது. और மற்றும் कुछ बाजू में बैठे हुए ஏதோ கொஞ்சம் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார்கள், उनको सन्मुख भी नहीं कहेंगे और विमुख भी नहीं कहेंगे। क्यों? அவர்களை வந்து நேர்முகமாக அமர்ந்திருக்கிறார்கள் என்றும் சொல்ல முடியாது மற்றும் நேர்முகமாக அமரவில்லை என்றும் சொல்ல முடியாது. ஏன் அப்படி? वो वास्तव में तो उन्होंने पहचाना ही नहीं। ஏனென்றால் உண்மையில் அவர்கள் வந்து தெரிந்து கொள்ளவே இல்லை. पीछे वालों ने भी कहाँ पहचाना? அப்படி இருக்கும் பொழுது பின்னாடி இருக்கக்கூடியவர்களும் எப்படி தெரிந்து கொண்டாங்க? लेकिन वो तो पीछे हैं।
இல்லை, அவர்கள் முற்றிலும் பின்னால் இருக்கிறார்கள். बाजू वालों का तो नंबर लगेगा ना, அப்படி இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கக்கூடியவர்களின் நம்பர் வரும் இல்லையா? सामने वाले से बात कर लेंगे पूरी, எப்பொழுது வந்து முழுமையாக முன்னால் இருக்கக்கூடியவர்களிடம் பேசி முடித்து விடுவாரோ तो बाजू वाले से कहें आओ सामने, அப்பொழுது பக்கத்துல இருக்கக்கூடியவங்க கிட்ட சொல்லுவாங்க, நீங்க வாங்க இப்போ முன்னாடி, ऐसे ही कहेंगे ना। இப்படிதானே சொல்லுவாங்க. तो बताया बाबा को ये बातें कुछ समझ में नहीं है। अच्छा चलो बच्चे, அப்படி இருக்கும் பொழுது சொல்லியிருக்கிறார், பாபாவிற்கு இந்த விஷயங்கள் வந்து எதுவுமே புரியவில்லை. அதனால்தான் வாங்க குழந்தைகளே, टोली दो, டோலி கொடுங்க. चलो भाई। बाबा उनको जब बताते हैं, பாபா எப்பொழுது அவங்களுக்கு சொல்றாரோ, यह प्रदर्शनी होती है तो महारथी जाते हैं जरूर, இல்லை ஆனால் எப்பொழுது வந்து எக்ஸிபிஷன் நடக்கிறதோ அப்பொழுது மகாரதிகள் கண்டிப்பாக செல்கிறார்கள். और कौन पर बच्चे जाते हैं, जो जरूर जाते हैं जहाँ कहीं भी प्रदर्शनी होती है। எங்க எல்லாம் எக்ஸிபிஷன் நடக்கிறதோ அங்கு எப்படிப்பட்ட குழந்தைகள் கண்டிப்பாக செல்கிறார்கள்? स्वीटेस्ट बच्चे, ஸ்வீட்டெஸ்ட் குழந்தைகள், இனிமேலும் இனிமையான குழந்தைகள். किनको स्वीटेस्ट कहा யாரை வந்து இனிமேலும் இனிமையான குழந்தைகள் என்று சொல்லியிருக்கிறார்? है? तो जो सर्विस करने में सदा आगे रहते हैं, யார் வந்து சர்வீஸ் செய்வதில் எப்பொழுதுமே முன்னாடி இருக்கிறார்களோ அவங்களுக்காக சொல்லியிருக்கிறார். तो बोला अभी स्वीटेस्ट तो बनना है, அங்கு சொல்லியிருக்கிறார், இப்பொழுது வந்து ஸ்வீட்டெஸ்ட் ஆகணும் இல்லையா? भाई इस समय बनना है ना, இந்த நேரத்தில் ஆகணும் இல்லையா? है कि बने हुए हैं, இல்லையானால் ஆகி இருக்கிறீர்களா? बने हुए कोई थोड़े ही है। யாராவது ஆகி இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா இல்லையா? कहते हैं स्वीटेस्ट है, स्वीटर है, स्वीट है, சொல்றாங்க என்னன்னா ஸ்வீட்டெஸ்டாக இருக்கிறாங்க, ஸ்வீட்டராக இருக்கிறாங்க, ஸ்வீட்டாக இருக்கிறாங்க. है यानी उसको घोड़े सवार प्यादे, அப்படியானால் அதை குதிரை சவாரி, சிப்பாய்கள், महारथी भी कहा जाता है। மகாரதி என்றும் சொல்லப்படுகிறது. तो सबसे अच्छे कौन से हुए அப்படி இருக்கும் பொழுது எல்லாத்தை விட நல்லவங்க யார் ஆகுனாங்க? है? महारथी, மகாரதி, रथ माने ரதம் என்றால் शरीर, உடல், और रथ पर जो काबिज रहता है हमेशा सुरथी, மற்றும் அந்த ரதத்தில் எப்பொழுதுமே அமர்ந்திருக்கக்கூடியவங்க வந்து ரதி ஆவாங்க. तो महारथी किसे कहे? அப்படி இருக்கும் பொழுது மகாரதி என்று யாரை சொல்லப்படுகிறது? जिनका रथ யாருடைய ரதம் महान पुरुषार्थ करके दिखाए, மகான் புருஷார்த்தத்தை செய்து காமிக்கிறது. तो हो गए महारथी। अच्छा அப்படி அவர்கள் வந்து மகாரதி ஆகிவிட்டார்கள். दूसरे नंबर में बताए घोड़े सवार, பிறகு வந்து குதிரைப்படை சொல்லப்பட்டிருக்கிறது. घोड़ा, घोड़े सवार क्यों? குதிரை குதிரை சவாரிகள் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? घोड़ा क्या करता है, குதிரை என்ன செய்கிறது? हाथी क्या करता है? யானை என்ன செய்கிறது? है? घोड़ा एकदम आगे चला जाएगा, குதிரை ஒரேடியாக முன்னாடி சென்று விடுகிறது. घोड़ा जरूर जहाँ जरूरत होगी तो एकदम सेना में पीछे चला जाएगा। மற்றும் அந்த சேனையில் எங்கு வந்து அவசியம் இருக்கிறதோ அங்கு அந்த குதிரை முற்றிலும் பின்னாடி சென்று விடும். ऐसे करता है ना? இப்படி செய்கிறது இல்லையா? मनुष्य के शरीर में कौन सी इंद्रिय घोड़े का काम करती है? மனிதர்களுடைய உடலில் எந்த உறுப்பு வந்து குதிரையினுடைய வேலையை செய்கிறது? मन। மனம். मन क्या है? மனம் என்னவாகும்? अश्व है, अश्व। குதிரை ஆகும். குதிரை. अश्व माने घोड़ा। हमारे यज्ञ का அஸ்வ என்றால் குதிரை. नाम क्या है?
நம்மளுடைய யக்னத்தினுடைய பெயர் என்ன? अविनाशी है, क्या है? அவிநாசி என்ன? अश्वमेध यज्ञ। அவிநாஷி அஸ்வமேத யக்னம். अश्व माने அஸ்வ என்றால் मन रूपी घोड़ा, मेध குதிரையாக இருக்கக்கூடிய மனம். माने मारना, மேது என்றால் அதை கொல்வது, जलाए देना। எரித்து விடுவது. घोड़े की नहीं चलने देंगे। அந்த குதிரையினுடைய விஷயத்தை நடத்த விடக்கூடாது. क्या? என்ன? बहुत चलाएंगे। அது ரொம்ப நடத்திருச்சு. कितने जन्म? எத்தனை பிறவிகள்? 63 जन्म चलाएंगे। 63 பிறவிகளை அதை நடத்த வைத்தோம். अब क्या करेंगे? ஆனால் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? अब इसको कंट्रोल में करना। இப்பொழுது அதை கண்ட்ரோலில் கொண்டு வரணும். तो எனவே घोड़े सवार का मतलब क्या हुआ? குதிரை சவாரிகளுடைய அர்த்தம் என்னவாகியது? अरे घोड़े को कौन कंट्रोल करता है? सवार। அதே அந்த குதிரையை யார் கண்ட்ரோல் பண்றாங்க? அதில் மேல இருக்கக்கூடிய சவாரி. तो जो घोड़े को कंट्रोल करता है वो घोड़ा सवार ஆகவே யார் குதிரையை கண்ட்ரோல் பண்றாங்களோ அந்த குதிரை சவாரி बढ़िया हुआ ரொம்ப நல்லதாகியதா या महारथी बढ़िया हुआ? महारथी हाथी सवार को भी कहा जाता है। இல்லையானால் மகாரதிகள் நல்லா நல்லா இருக்கிறாங்களா? ஏனென்றால் மகாரதி என்பது யானை சவாரிக்கு சொல்லப்படுகிறது. आराम से हौदा कस के ऊपर ऐसे कुर्सियां डाल करके बैठते हैं जैसे रथ पर बैठे हुए। அவர்கள் நல்ல விதமாக கண்ட்ரோல் செய்து கொண்டு மேலே நாற்காலியை வைத்துவிட்டு அதில் அமர்ந்திருப்பார்கள், ரதத்தில் அமர்ந்திருப்பது போல். बड़ा रथ है ना? பெரிய ரதமாகும் இல்லையா? तो महारथी எனவே மகாரதி जो बैठे हुए होते हैं யார் அமர்ந்திருப்பாங்களோ हाथी के ऊपर யானையின் மீது या रथ के ऊपर, இல்லையானால் ரதத்தின் மீது, वो कंट्रोल करते हैं रथ को या हाथी को? அவங்க ரதத்தை கண்ட்ரோல் பண்றாங்களா, யானையை கண்ட்ரோல் பண்றாங்களா, या कोई दूसरा कंट्रोल करता है? இல்லையானால் வேற யாராவது அதை கண்ட்ரோல் பண்றாங்களா? இன்னொருத்தவங்க है? दूसरा कंट्रोल करता है। இன்னொருத்தவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்றாங்க. तो फिर बलिहारी किसकी हुई? அப்படி இருக்கும் பொழுது எல்லார பெருமையுமே யாருக்கு சேருது? है जो दूसरा बैठा हुआ उसकी बलिहारी हुई ना। இன்னொருத்தவங்க யார் அமர்ந்திருக்காங்களோ அவங்களுக்கு தானே. तो महारथी को आगे क्यों कह दिया? ஆகவே மகாரதிக்கு ஏன் முன்னால் என்று சொல்லிவிட்டார்கள்? बताया दुनिया वाले कहते हैं इसलिए சொல்லிருக்கிறாரு, உலகத்தினர் சொல்கிறார்கள், बोला அதனால் தான் சொல்லிருக்கிறார். महारथी भी कहा जाता है। மகாரதியும் என்று சொல்லப்படுகிறது. कहा जाता है சொல்லப்படுகிறது. लेकिन ஆனால் महारथी इतना ऊंचा है नहीं। மகாரதி இவ்வளவு உயர்ந்தவங்க கிடையாது. ज्यादा ऊंचा कौन हुआ? எல்லாத்தை விட உயர்ந்தவங்க யாரு? जैसे எப்படி? कलयुग में भी सेनाएं तो दिखाई है ना। கலியுகத்துல கூட அந்த சேனைகள் காமிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? तो எனவே शिवाजी को, சிவாஜிக்கு, जिनका बहुत नाम वाला है, महाराणा प्रताप को, யாருக்கு மிகவும் அதிகமாக பெயர் ஃபேமஸ் ஆக இருக்கிறது, மகாராணா பிரதாப்க்கு, रानी लक्ष्मीबाई को, ராணி லக்ஷ்மிபாய்க்கு कौन सा सवार दिखाया जाता है? எந்த சவாரி காமிக்கப்படுகிறது? घोड़ा सवार। குதிரை சவாரி. मने इन आत्माओं ने मन அப்படியானால் இந்த ஆத்மாக்கள் रूपी घोड़े को மனமாக இருக்கக்கூடிய குதிரையை शूटिंग पीरियड में ஷூட்டிங் பீரியட்ல कंट्रोल किया है। கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. तो घोड़ा सवार दिखाते हैं। அப்படி இருக்கும் பொழுது அந்த குதிரை சவாரி காமிக்கிறாங்க. और
जो हाथी पे बैठते हैं, जो घोड़े पे बैठते हैं, யார் வந்து குதிரை மேல உட்கார்றாங்க, யானை மேல உட்கார்றாங்க, उन बैठने वालों में अंतर क्या होता है? அப்படி உட்காரக்கூடியவர்களில் என்ன வித்தியாசம் இருக்கிறது? अलर्ट होके कहाँ बैठना पड़ता है? அலர்ட்டாக இருந்து எங்க அமர வேண்டியதாக இருக்கிறது? घोड़े के ऊपर अलर्ट होके बैठना पड़ता है। குதிரையின் மீதுதான் கவனமாக அமர வேண்டியதாக உள்ளது. हाथी के ऊपर अलर्ट होने की कोई बात नहीं, वो तो पीलवान है। யானையின் மீது வந்து கவனமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அந்த யானையை ஓட்டக்கூடியவங்க இருக்காங்க. चलाने वाला वो उसका कंट्रोल करने वाला है, वो नहीं, जो बैठने वाले हैं उनको इसकी कोई चिंता नहीं। அவங்க வந்து அந்த யானையில உட்காரக்கூடியவங்க ஒருத்தவங்க அதை கண்ட்ரோல் பண்றாங்க. அதனால இன்னொருத்தவங்க யார் உட்கார்ந்து இருக்காங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. तो वे अलबेले हो जाते हैं। அதனால அவங்க கொஞ்சம் அலட்சியம் ஆயிடுறாங்க. है अलबेलेपन का जो संस्कार है हाथी सवारों में आएगा, அலட்சியத்தினுடைய சம்ஸ்காரம் எது இருக்கிறதோ அது யானை சவாரிகளில் வருமா, रथ सवारों में आएगा, ரதத்தை ஓட்டக்கூடியவர்களில் வருமா, या घोड़े सवारों में आएगा? இல்லையானால் குதிரை சவாரிகளில் வருமா? रथ सवारों में आएगा, हाथी सवारों में आएगा। ரதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரும், யானையின் மீது அமர்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வரும். तो बताया எனவே சொல்லியிருக்கிறார், कि ये दुनिया वाले ऐसे कहते हैं। இந்த உலகத்தினர்கள் அப்படி சொல்கிறார்கள். नंबरवार வரிசைகரமாக घोड़े सवार, प्यादे, குதிரை படை, காலான் படை, महारथी மகாரதிகள் कहते हैं ना। சொல்கிறார்கள் இல்லையா? तो प्यादों को कोई साधन नहीं मिलता है। அப்படி இருக்கும் பொழுது காலான் படைக்கு எந்த ஒரு சாதனமும் கிடைப்பதில்லை. न घोड़ा मिलता है, அவங்களுக்கு குதிரையும் கிடைப்பதில்லை, न हाथी मिलता है, न रथ मिलता है। யானையும் கிடைப்பதில்லை, ரதமும் கிடைப்பதில்லை. तो ये अक्षर है ना, इनके अर्थ हैं। ஆகவே இந்த வார்த்தைகள் இருக்கிறது இல்லையா, இதற்கும் அர்த்தம் இருக்கிறது. तो எனவே हर एक बच्चे जानते हैं ஒவ்வொரு குழந்தைகளும் அறிவார்கள் कि अक्षर क्या है, शब्द क्या है, उनके अर्थ क्या है। வார்த்தை என்னவாகும், அதனுடைய அர்த்தம் என்னவாகும். ऐसे थोड़ी है कि बच्चे नहीं जानते हैं। குழந்தைகளே அறிய மாட்டார்கள், அப்படி இல்லை இல்லையா? हम நாம் कोई भी रूहानी सर्विस नहीं करते हैं। எந்த ஒரு ரூஹானி சர்வீஸையும் செய்வதில்லை. तो फिर वो कहेगा ना कि हाँ அப்படி இருக்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க இல்லையா, ஆமா हम नहीं करते हैं, ये बहुत अच्छी सर्विस करता है। நாம் செய்வதில்லை, ஆனால் இவங்க ரொம்ப நல்லா செய்றாங்க. तो जिनकी तरफ इशारा करेगा कि ये बहुत अच्छी सर्विस करते हैं, उनका रिगार्ड भी करेगा ना। ஆகவே யார் பக்கம் சைகை காமிக்கிறாங்க, இவங்க நல்லா சர்வீஸ் பண்றாங்க, அப்ப அவங்களுக்கு ரிகார்டு கூட வைப்பாங்க இல்லையா, மரியாதை செலுத்துவாங்க இல்லையா, उनका रिगार्ड रखना चाहिए। மற்றும் அவங்களுக்கு மரியாதை வைக்க வேண்டும். जो बहुत सर्विस करते हैं उनकी खातिरी करनी चाहिए। யாரு ரொம்ப சர்வீஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வரவேற்பு வைக்க வேண்டும். हाँ, ये तो बहुत सर्विस करते हैं, ஆம் இவங்க வந்து ரொம்ப சர்வீஸ் பண்றாங்க, हम तो इनके मुकाबले कुछ भी नहीं करते। இவங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் எதுவுமே செய்வதில்லை. परंतु ये आना नहीं चाहिए कुछ भी। ऐसी बाप की, टीचर की, ஆனால் இப்படிப்பட்ட அந்த சோர்வு வந்து வரக்கூடாது. गुरु की, இப்படிப்பட்ட தந்தை இது, டீச்சர்து, குருவின், वो कम कोई हालत में नहीं होनी चाहिए। அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் குறைவாக கூடாது. कि हम ज्यादा सर्विस करते हैं, என்னன்னா நம்ம வந்து அதிகமா சர்வீஸ் பண்றோம்,
बाप टीचर गुरु तो इतनी सेवा नहीं करता होगा। தந்தை டீச்சர் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் வந்து இவ்வளவு சர்வீஸ் செய்வதில்லை போல. करता है। செய்கிறார். अरे उन्होंने क्या गुनाह किया है जो उनको नहीं याद करते हैं? அரே அவர் என்ன பாவத்தை செய்து விட்டார், அவரை நினைவு செய்வதே இல்லை. आपस में खिटपिट होती है, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சண்டை நடக்கிறது. उनको याद क्यों नहीं करते? அப்படி இருக்கும் பொழுது அவரை ஏன் நினைவு செய்வதில்லை? जो सर्विस नहीं करते हैं யார் சர்வீஸே उनको செய்வதில்லை, याद क्यों नहीं करते? क्यों नहीं पढ़ते हो अच्छी तरह से? அவங்களை ஏன் நினைவு செய்வதில்லை, ஏன் நல்ல விதமாக படிப்பதில்லை? और बहुत बच्चों की जरमुई जगमुई, மற்றும் நிறைய குழந்தைகளுக்கு இப்படி இந்த வீணான விஷயம் பேச்சுகளில் है। जरमुई जगमुई क्या होता है? வீணான பேச்சுகளுக்கு ஜர்முய் ஜக்முய் என்ற வார்த்தை உபயோகித்திருக்கிறார். ஆகவே அதனுடைய அர்த்தம் என்னவென்று கேட்கிறார். जो सर्विस की बात में जरमुई जगमुई क्यों गुजर दिया? இந்த சர்வீஸ்னுடைய விஷயத்தில் ஜர்முய் ஜக்முய் என்ற அந்த வார்த்தையை ஏன் நடுவில் கொண்டு வந்து விட்டார்? है जरमुई जगमुई क्या क्या होता है इसका? ஜர்முய் ஜக்முய் अर्थ क्या है? இதனுடைய அர்த்தம் என்னவாகும்? बातें करना, பேசுவது. सारा दिन बातें झरमुई झगमुई करते रहेंगे, खाने पर बैठेंगे तो भी झरमुई झगमुई। முழு நாளும் பேசிக்கொண்டே இருப்பாங்க, சாப்பிட அமரும் போது கூட பேசிக்கொண்டே இருப்பாங்க. तो बाबा कहते हैं ये याद करते रहो। ஆகவே பாபா சொல்கிறார், நினைவு செய்து கொண்டே இருங்க. यहाँ भी जब भी जाओ ना, நீங்களும் கூட எப்பொழுது போவீங்க இல்லையா? तो जांच करो அப்பொழுது செக் பண்ணுங்க, कि आपस में झरमुई जगमुई हंसी कुड़ी तो नहीं करते रहते हो? என்னன்னா போயிட்ட உடனே அங்க வந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வீணான விஷயங்களின் பேச்சு மற்றும் விளையாடுவது இது ஒன்றும் செய்வதில்லை இல்லையா? ये बातें वो कोई விளையாட்டு பேச்சு இதெல்லாம் இல்லை இல்லையா? थोड़े जानते हैं। இந்த விஷயங்களை வந்து அவர்கள் அறிவாங்களா என்ன? कौन யாரு कौन नहीं जानते? யார் அறிய மாட்டாங்க? है? अरे किसकी बात हो रही थी? அரே யாருடைய விஷயம் நடந்து கொண்டிருந்தது? सर्विसेबल की बात हो रही थी और சர்வீசேபிளுடைய விஷயம் நடந்து கொண்டிருந்தது மற்றும் नॉन सर्विसेबल की बात हो रही थी। சர்வீஸ் செய்யாதவர்களின் விஷயம் நடந்து கொண்டிருந்தது. तो बताया जो सर्विस पर नहीं अलर्ट रहते हैं, ஆகவே சொல்லியிருக்கிறார், யார் சர்வீஸ்ல வந்து கவனமாக இருப்பதில்லையோ ये बातें उनकी बुद्धि में थोड़ी ही चलती हैं कि झरमुई झगमुई टाइम वेस्ट नहीं करना चाहिए सारा दिन। அப்பொழுது யார் சர்வீஸ்ல இல்லையோ அவர்களுடைய புத்தியில இந்த விஷயம் எல்லாம் நடக்குமா என்ன? என்னன்னா வீணாக பேச்சு பேசுவதில் முழு நாளும் வீணடிக்க கூடாது. जांच रखनी चाहिए। ஆகவே இதை வந்து நம்ம செக் பண்ணணும். नहीं तो இல்லையானா जो पढ़ाई नहीं पढ़ते हैं ना, யார் வந்து படிப்பை படிப்பதில்லை இல்லையா, उनको बाप क्या कहेंगे? அவர்களை தந்தை என்ன சொல்வாரு? है? उनको बाप जंगली जानवर कहेंगे। அப்பொழுது யார் படிப்பே படிப்பதில்லையோ அவர்களை தந்தை வந்து காட்டு விலங்கு என்று சொல்வார். वो आपस में ही झरमुई झगमुई बातें करते रहेंगे। அவங்க வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து வீணான பேச்சு பேசினே இருப்பாங்க, और फालतू बातें करेंगे। பேசிக்கொண்டே இருப்பாங்க மற்றும் வீணான பேச்சு தான் பேசுவாங்க. तो मैं बच्चों को सावधानी देता हूँ। அப்படி இருக்கும் பொழுது நான் குழந்தைகளுக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறேன். क्या என்ன? सावधानी दे देता हूँ तो कोई भी बैठ करके शांत में एकदम ஆகவே நான் எச்சரிக்கையை கொடுத்து விடுகிறேன். யார் வேணாலும் அமர்ந்து கொண்டு ஒரேடியாக சாந்தத்தில் நிம்மதியில் किसको भी आवाज नहीं करनी चाहिए। அமர்ந்து கொண்டு யாருக்குமே சத்தத்தை ஏற்படுத்தவே கூடாது. भले कर्म करते रहो, பலே கர்மங்களை செய்து கொண்டே இருங்கள்,
फालतू झगमुई झरमुई करने से क्या फायदा। ஆனால் வீணாக பேசிக்கொண்டே இருப்பதில் என்ன பலன் இருக்கு? अंदर अंदर बाप को याद करते रहो। உள்ளுக்குள்ளே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள்। ईश्वरीय सेवा के संकल्प चलाते रहो। ஈஸ்வரிய சேவையினுடைய எண்ணங்களை கொண்டு வாருங்கள்। बाप तो कहते हैं தந்தை வந்து சொல்கிறார், भोजन भी खाओ சாப்பிடுங்க சாப்பாடு, तो याद में रह करके खाओ। சாப்பாடு சாப்பிட்டாலும் கூட நினைவிலே இருந்து கொண்டு சாப்பிடுங்கள்। जब याद में रह करके खाएंगे तो आवाज तो नहीं उठेगा ना। எப்பொழுது நினைவில் அமர்ந்து கொண்டு சாப்பிடுவீர்களோ அப்பொழுது சத்தம் வந்து ஏற்படாது இல்லையா? है पीछे तो बहुत शांति हो जाएगी, सन्नाटा हो जाएगा। பின்னாடி பார்த்தீர்கள் என்றால் முழுமையாக சாந்தி ஏற்பட்டுவிடும்। या कोई बैठे होंगे, இல்லையானால் யாராவது அமர்ந்திருந்தால், हट्टे रहेंगे, खाते रहेंगे, சாப்பிட்டு கொண்டே இருந்தால், जैसे लबाड़ी होते हैं ना, तो इन बातों की जांच तुमको रखनी है। இப்படி வந்து அப்படி சாப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? ஆகவே இப்படி வந்து உங்களுக்கு செக் பண்ணணும்। सुपरविजन करना है सर्विस का। சர்வீஸை பத்தி நீங்க வந்து சூப்பர்விஷன் பண்ணணும்। फिर उनको जो झरमुई झगमुई करते हैं उनको यहाँ मजा ही नहीं आवेगा। பிறகு அவர்களுக்கு யார் வந்து இங்கு வீணான பேச்சு பேசிக்கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த விதமான மஜா வராது। फिर मैंने कब பிறகு என்றால் எப்பொழுது? है जब आगे चल के पीछे எப்பொழுது முன்னால் சென்று விட்டால் பின்னாடி सन्नाटा हो जाएगा, மிகவும் அதிகமாக நிம்மதி ஏற்பட்டு விடுமோ, तो जिनकी झरमुई झगमुई की आदत पड़ी हुई है उनको அப்பொழுது யாருக்கு வந்து வீணான விஷயங்களை பேசக்கூடிய பழக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறதோ तो यहाँ मजा ही नहीं आवेगा। அப்ப அவங்களுக்கு வந்து இங்க மஜாவே வராது। नहीं तो यहाँ बस ऐसे ही खाएंगे, पकाएंगे, झाड़ू लगाएंगे, ये करेंगे, वो करेंगे। இல்லையானால் இங்க அப்படியே வெறுமாக சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, பெருக்குவாங்க, இது பண்ணுவாங்க, அது பண்ணுவாங்க। नहीं, இல்லை, हम तो रूहानी नॉलेज में जरूर जाएंगे। நாம் ருஹானி நாலேஜ்ல கண்டிப்பாக செல்வோம்। देखो பாருங்க, हमारे पास ये गोलगप्पी है। நம்மளிடம் இந்த கோல்கப்பி இருக்காங்க। गोलगप्पी नाम की आ गई। யாரோ ஒருத்தவங்க கோல்கப்பி என்ற பெயர் கொண்டவங்க வந்துட்டாங்க। वो बोलती है बाबा அவங்க சொல்றாங்க, பாபா आपको, உங்களுக்கு ये तो हम बैठे रहते हैं, இவங்க வந்து வெறும் அமர்ந்து கொண்டே இருக்காங்க, वहां तो हम होंगी। அங்கு வந்து சொகுசு இருக்கும்। तो बहुत जाते हैं जिनसे मुझे भी मिलती है, அப்பொழுது நிறைய பேர் செல்கிறார்கள், யாரிடம் எனக்கும் கிடைக்கிறது, रूहानी बात करने की। ஆன்மீக விஷயத்தை பற்றி பேசுவதற்காக। इसलिए அதனால்தான் मैं खास जाती हूँ। நான் விசேஷமாக செல்கிறேன்। नहीं तो आपको तो हम खिलाऊं अच्छी तरह से, இல்லையானால் योग में रहकर खिलाऊं। இல்லையானால் உங்களுக்கு நான் நல்ல விதமாக சாப்பிட வைப்பேன், யோகத்தில் இருந்து சாப்பிட வைப்பேன்। परंतु इनसे भी हम बेहतर समझती हूँ। ஆனால் இவங்களை விட கூட நான் நல்ல விதமாக புரிந்து கொள்கிறேன்। मैं रूहानी सेवा करती रहूं। நான் ஆன்மீக சேவை செய்கிறேன்। कल जाती है। நாளை செல்றாங்க। कौन? யாரு? कौन जाती है? யார் போறாங்க? अरे बोल गए।
அரே மறந்துட்டீங்களா? गोलगप्पी கோல்கப்பி என்ற பெயர் கொண்டவங்க. कल जाती है நாளைக்கு போறாங்க. तो बोलता है हाँ अभी जाओ। அப்பொழுது சொல்கிறார், ஆமா சரி போங்க. कौन बोलता है? யார் சொல்றாங்க? ब्रह्मा बाबा। பிரம்ம பாபா. कल भी नहीं अभी जाओ। நாளைக்கு கூட இல்ல, இன்னைக்கே போங்க, இப்ப போங்க. तो इसमें तुम्हारी उन्नति होगी, இதுல உங்களுக்கு உயர்வு ஏற்படும், बहुतों का कल्याण करेगी। நிறைய பேருக்கு நன்மையை செய்வீங்க. कब? எப்பொழுது? जब वहां जाकर सेवा की फील्ड में लगी रहेगी, எப்பொழுது அங்கு சென்று விட்டு சேவையினுடைய ஃபீல்ட்ல ஈடுபட்டு இருப்பீங்களோ அப்பொழுது. है ना? அப்படிதானே? हाँ, यहाँ बैठ के मेरे को खाना खिलाएगी तो क्या होगा? மற்றும் இங்கு அமர்ந்து கொண்டு எனக்கு சாப்பாடை ஊட்டினால் இதுல என்ன ஆகும்? भले बाबा कहते हैं योग में रहकर खिलाती हो तो अच्छा होता है, बहुत अच्छा होता है। பலே பாபா சொல்கிறார், யோகத்தில் இருந்து நீங்கள் எனக்கு சாப்பாடு போடுறீங்க, இதுல ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா ஆகும். परंतु तुम्हारा ऊंच पद मिलना है ना सर्विस से। ஆனால் உங்களுக்கு சர்வீஸ்ல இருந்து உயர்ந்த பதவி கிடைக்கணும் இல்லையா? क्या? என்ன? अरे भले बाबा कहते हैं भंडारी भी जो मुख्य होती है, அதே பாபா சொல்கிறார், யாரு முக்கியமான பண்டாரி இருக்காங்களோ उनकी भी सेवा अच्छी होती है। அவங்களுடைய சேவை கூட நல்லா இருக்கு. बाबा को कौन याद आ गया? பாபாவுக்கு யார் நினைவுல வந்துட்டாங்க? टोली लाओ, ये करो वो करो, कौन டோலி கொண்டு வாங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு பாபாவுக்கு யார் நினைவுல வந்தாங்க? याद आ गया? नाम नहीं याद? பேர் ஞாபகம் இல்லையா? भूल गए? மறந்துட்டீங்களா? उसका नाम भूल गए? அவங்களுடைய பேரை மறந்துட்டீங்களா? अरे बाबा कहते थे ये तो बहुत अच्छा पद पाएगी है। பாபா சொல்லிருக்காரு, இவங்க ரொம்ப நல்ல பதவி அடைவாங்க. भोली दादी। ஆமா, போலி தாதி. भोले बाबा की भोले दादी होगी ना? போலே பாபாவினுடைய போலே தாதி இருப்பாங்க இல்லையா? हाँ, उनकी भी सेवा होती है, அவங்களுடைய சேவை என்ன இருக்கு? भंडारी की भी होती है। अगर कब? हाँ, उनकी भी सेवा होती है, भंडारी की भी होती है। अगर कब? அதாவது அவங்களுடைய சேவையும் இருக்கிறது இல்லையா பண்டாரியினுடைய ரூபத்தில், சமைக்கிறவங்களுடைய ரூபத்தில். मगर लगा दिया। ஒருவேளை என்ன ஒருவேளைன்னு சொல்லிட்டாரு? अगर ஒருவேளை बहुतों को भोजन खिलाती है तो उनकी भी बहुत सेवा होती है। நிறைய பேருக்கு அவங்க சாப்பாடு போடுறாங்கன்னா அவங்களுக்கும் சேவை நடக்கு. அப்படின்னா एक दो का टारगेट रखेंगे ஒருத்தர் ரெண்டு பேருக்கு டார்கெட் வைக்கிறாங்க, तो अच्छी सेवा नहीं होगी। அப்ப நல்ல சேவை நடக்காதா? अकेले ब्रह्मा बाबा को खिला दिया तो தனியா பிரம்ம பாபாவுக்கு மட்டும் சாப்பாடு போட்டாங்க, बढ़िया सेवा नहीं हुई। அப்ப அது நல்ல சேவை நடக்கலையா? बहुतों को खिलाएगी तो ज्यादा बढ़िया सेवा। நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டா அது நல்ல சேவாவா? क्यों? ஏன் அப்படி? याद का भोजन बाबा को नहीं खिला सकते? நினைவினுடைய சாப்பாடு பாபாவுக்கு போட முடியாதா என்ன? नहीं, सिर्फ एक की सेवा की भावना नहीं है, இல்லை, வெறும் ஒரே ஒருத்தருடைய சேவையினுடைய பாவனை இல்லை, विश्व कल्याण की भावना है। உலகத்தின் நன்மையினுடைய பாவனை இருக்கிறது। ये बताया, அதனால தான் बहुतों சொல்லி का कल्याण हो गया நிறைய பேருக்கு நன்மை நடக்கும், तो बहुतों की आशीर्वाद उनको मिल सकती है। அப்பொழுது நிறைய பேருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கலாம்। என்ன? अगर समझा ना तो, अगर नहीं समझा ஒருவேளை புரிந்து கொண்டால் அப்பொழுது, ஒருவேளை புரிந்து கொள்ளவில்லை तो फिर अपना इतना कल्याण नहीं समझा। பிறகு தனக்கு அவ்வளவு நன்மை நடக்காது। और ये सर्विस तो सभी करते हैं ना बच्चों।
மற்றும் இந்த சர்வீஸ் வந்து அனைவருமே செய்றாங்க இல்லையா குழந்தைகளே? क्या सर्विस எந்த சர்வீஸ்? है? क्या सर्विस सभी करते हैं? எந்த சர்வீஸ் அனைவருமே செய்றாங்க? है? क्या? अरे अपने घर में रहना, खाना, पकाना, அரே தன்னுடைய வீட்ல இருப்பது, சாப்பிடுவது, சமைப்பது, खिलाना, பரிமாறுவது ये तो करते हैं ना, இதெல்லாம் செய்றாங்க இல்லையா? सभी करते हैं। அனைவருமே செய்றாங்க. उसमें भी नंबर 1 है அதுலயும் கூட நம்பர் 1 இருக்கு. क्या? என்ன? रूहानी सेवा, ரூஹானி சேவை, रूहों की सेवा, ஆத்மாக்களின் சேவை. और वो भी மற்றும் அதுவும் கூட ये स्पिरिचुअल नॉलेज है। இது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் ஆகும். स्पिरिचुअल नॉलेज देने की सेवा है तो किसको देना है? ஆன்மீக ஞானத்தை கொடுக்கக்கூடிய சேவையாக இருந்தால் பிறகு யாருக்கு கொடுப்பது? है देना क्या है? எதை கொடுக்கணும்? स्पिरिचुअल नॉलेज देना है। ஸ்பிரிச்சுவல் நாலேஜை கொடுக்கணும். तो बाप को याद करो, बेहद के बाप को याद करो और बाप எனவே தந்தை நினைவு செய்யுங்கள், எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை நினைவு செய்யுங்கள் से बरसा लो। மற்றும் தந்தையிடமிருந்து ஆசியை எடுத்துக்கொள்ளுங்கள். ऐसे बाबा कहते हैं आकर के भगवान वाच क्या करो, माम एकम याद करो। இப்படி வந்து பாபா சொல்கிறார் வந்து விட்டு என்னவென்றால் பகவான் வாச், பகவான் சொல்கிறார் என்னை ஒருத்தரை மட்டும் நினைவு செய்யுங்கள். अरे कौन सा भगवान? அரே எந்த பகவான்? वो भले वो कहें क्या भगवान कृष्ण है? அவர் பலே சொல்கிறார். பகவான் என்ன கிருஷ்ணர் ஆவாரா? भगवान वो कृष्ण बच्चा मंदिर में पूजा जाता है ना, பகவான் கிருஷ்ணர் குழந்தை வந்து கோவிலில் பூஜை செய்யப்படுகிறது இல்லையா? वो भगवान है ना सबका। அவர் அனைவரின் பகவானாக இருக்கிறார் இல்லையா? वो बोलते हैं அவர் சொல்கிறார் मुझे याद करो। என்னை நினைவு செய்யுங்கள். अरे அரே बच्चे को याद करेंगे குழந்தை நினைவு செய்தால் तो पतित पावन है वो। பிறகு அவங்க வந்து பतित பாவனாக இருக்கிறாரா என்ன? पतित पावन वरी कोई कृष्ण थोड़े ही है। பतित பாவனன் கிருஷ்ணரா என்ன? है वो कभी भी पतित नहीं बनते। அவர் எப்பொழுதுமே பतित ஆகுவதே இல்லை. है ये क्या बोला? இது என்ன சொல்லிவிட்டார்? है कृष्ण कभी भी पतित नहीं बनते। கிருஷ்ணர் எப்பொழுதுமே பतित ஆகுவதே இல்லையா என்ன? और कृष्ण तो 84 जन्म जरूर लेते हैं ना। மற்றும் கிருஷ்ணர் கண்டிப்பாக 84 பிறவிகளை எடுத்துக்கொள்கிறார் இல்லையா? बना किसकी बात बताई पतित नहीं बनते? அப்படியானால் யாருடைய விஷயத்தை சொல்லியிருக்கிறார் பतित ஆகுவதில்லை என்று? शिव बाबा कभी पतित नहीं बनते। சிவ தந்தை அதாவது சிவபாபா எப்பொழுதுமே பतित ஆகுவதில்லை. कृष्ण तो पहले ही जन्म से। மற்றும் கிருஷ்ணர் அவர் வந்து முதல் பிறவிலிருந்து शुरू कर देता है। தொடங்கி விடுகிறார். तो ये बात किसी को मालूम नहीं है क्या? ஆகவே இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. என்ன है कि वो पहले जन्म से क्यों पतित बनना शुरू हो जाता है? அவர் முதல் பிறவியிலிருந்து ஏன் பतित ஆக தொடங்கி விடுகிறார்? है और कौन सी आत्माएं हैं जो पहले जन्म में पतित नहीं होती इंद्रियों से? எந்த ஆத்மாக்கள் வந்து முதல் பிறவியில் இந்திரியங்கள் மூலமாக பतित ஆகுவதில்லை? कोई है या नहीं है? யாராவது இருக்காங்களா இல்லையா? है हाँ पहले जन्म में जो पतित नहीं होती वो है संगम युगी जन्म जिनका। முதல் பிறவியில் யார் பतित ஆகுவதில்லையோ அவங்க வந்து சங்கம் யுகத்தின் பிறப்பு முதல் பிறவி. और மற்றும் आदि नारायण और उनके फॉलोअर्स। तो ये बात किसी को ஆதிநாராயண் மற்றும் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்
तो मालूम नहीं है எனவே இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. कि कृष्ण अर्थात ब्रह्मा वाली आत्मा तो என்னவென்றால் கிருஷ்ணர் பிரம்மாவுடைய ஆத்மா शास्त्रों में भी लिखा है अधोमुखी है। சாஸ்திரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது அதோமுகி. क्या अधोमुखी माने? அதோமுகி அப்படின்னா என்ன? जो ब्रह्मा के 4 मुख दिखाए वो तो इस दुनिया में चारों तरफ चारों பிரம்மாவனுடைய 4 முகம் எது காமிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த 4 முகம் வந்து இந்த உலகத்தில் दिशाओं में बात कर रहे हैं। 4 பக்கத்திலும் பேசுகிறார்கள். लेकिन जो ऊर्ध्वमुखी ना सर था ना वो तो काट दिया गया। ஆனால் எது வந்து ஊர்தமுகி தலை மேல் நோக்கி இருந்த தலை இருந்ததோ அது வந்து வெட்டப்பட்டது. तो ये बात किसी को मालूम नहीं कि ब्रह्मा अधोमुखी है। ஆகவே இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. என்னன்னா பிரம்மா வந்து அதோமுகி, அதாவது கீழே நோக்கி செல்லக்கூடியவங்க. यहाँ संगम युग में भी अधोमुखी अधोमुखी சங்கம் யுகத்துல கூட அதோமுகி. அதோமுகி அப்படின்னா ये दुनिया में जो अधो अधो माने नीचे की दुनिया है द्वापर कलयुग। அதோ என்றால் தாழ்ந்த. ஆகவே இந்த உலகத்தில் எந்த தாழ்ந்த உலகம் இருக்கிறதோ துவாபர் யுகம் கலியுகம், उसमें क्या होता है? அதுல என்ன நடக்குது? उसमें कर्म होता है। तो அதுல வந்து கர்மங்கள் நடக்கிறது. எனவே तो ब्रह्मा से कर्मों की उत्पत्ति मानी जाती है। பிரம்மாவிடம் இருந்து கர்மங்களின் பிறப்பு என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. क्या कर्म में किसको फॉलो करना है? கர்மங்களில் யாரை ஃபாலோ செய்ய வேண்டும்? ब्रह्मा को फॉलो करना। பிரம்மாவை ஃபாலோ செய்யணும். क्यों? ஏன் அப்படி? क्योंकि जितने भी कर्म करने वाले हैं द्वापर युग से, ஏனென்றால் துவாபர் யுகத்திலிருந்து யாரெல்லாம் கர்மங்கள் செய்யக்கூடியவங்க இருக்காங்களோ उनमें அவர்களில் ब्रह्मा सबसे श्रेष्ठ है। பிரம்மா தான் அனைத்தை விட சிரேஷ்டமானவர் ஆவார். अब लोगों को ये तो पता नहीं है कौन सा ब्रह्मा श्रेष्ठ है। वो तो இப்பொழுது வந்து மக்களுக்கு தெரியாது எந்த பிரம்மா சிரேஷ்டமானவர்னு. 4 मुख वाले ब्रह्मा को ही ब्रह्मा मानते हैं। அவங்க வந்து 4 முகம் இருக்கக்கூடிய பிரம்மாவை தான் பிரம்மா என்று ஏற்றுக்கிறாங்க. तो எனவே गीता में भी लिखा है கீதையிலும் எழுதப்பட்டிருக்கிறது कर्म ब्रह्मोद्भवम कर्म ब्रह्मोद्भवम विद्धि। विद्धि. कर्म जो है ब्रह्मा से उत्पन्न हुआ जान। அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் கர்மங்களை வந்து பிரம்மாவிடம் இருந்து பிறக்கப்பட்டதாக புரிந்து கொள்ளுங்கள். तो ये बात किसी को मालूम नहीं है। ஆகவே இந்த விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. वो तो समझते हैं कि कृष्ण हाजरा हुजूर है। அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க கிருஷ்ணர் வந்து முன்னாடி இருக்கிறாரு. जिधर देखो उधर कृष्ण ही कृष्ण। எங்க பார்த்தாலும் அங்க கிருஷ்ணரே கிருஷ்ணர் தான் இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. इस सृष्टि पर ऐसी कोई आत्मा है? அரே இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட ஆத்மா யாராவது இருக்காங்களா? कि जिधर देखो वो ही रहे। என்னன்னா எங்க பார்த்தாலுமே அவங்களே தெரிவாங்க. அப்படிப்பட்ட ஆத்மா யாராவது இருக்காங்களா? है? नहीं है। हाँ இருக்காங்களா இல்லையா? शिव बाबा इस सृष्टि पर है ना, देखने वाले की आंख चाहिए तो देखे। சிவபாபா இந்த உலகத்தில் இருக்கிறார் இல்லையா? பார்க்கக்கூடியவர்களுக்கு கண்கள் தேவை, அப்போதான் பார்ப்பாங்க. तो संगम युग में देखने वाले तो नंबरवार हैं। எனவே சங்கம் யுகத்தில் பார்க்கக்கூடியவர்கள் வந்து வரிசைகரமாக இருக்கிறார்கள். अरे कहते ही क्या हो? அரே என்ன சொல்கிறீர்கள்? जिधर देखो எங்க பார்த்தாலும் वहाँ कृष्ण ही कृष्ण। அங்க கிருஷ்ணரே கிருஷ்ணர் தான். ये क्या? இது என்னவாகிவிட்டது? जिधर देखो उधर राधे ही राधे। எங்க பார்த்தாலும் அங்க ராதையே ராதை தான். अरे हम भी राधे तुम भी राधे। நானும் ராதை நீங்களும் ராதை. अरे ऐसे ऐसे बातें करते जाओ। அரே இப்படிப்பட்ட விஷயங்களை பேசிக்கொண்டே செல்லுங்கள். बातें करते हुए जाओगे तो सही ना तीर्थों पर। தீர்த்தங்களில் சென்றால் இப்படி பேசிக்கொண்டே செல்வீர்கள் இல்லையா?
तो राधे पंथी तुम कहे जावेंगे। அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் வந்து ராதே பந்தி என்று சொல்லப்படுவீர்கள்। तुम भी राधे நீங்களும் और ராதே हम भी राधे। மற்றும் நாமும் ராதே। राधे 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 ராதே 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 जिधर ராதே। देखो उधर राधे ही राधे। எங்கு பார்த்தாலும் அங்கு ராதே ராதை தான்। अरे फिर कहते जिधर देखो उधर कृष्ण ही कृष्ण। அரே பிறகு சொல்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் அங்கு கிருஷ்ணரே கிருஷ்ணர் தான்। जिधर देखो सर्वव्यापी ईश्वर ही ईश्वर। எங்கு பார்த்தாலும் அங்கு எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடிய ஈஸ்வரே ஈஸ்வர் தான்। ईश्वर ही स्त्री बनते हैं, ईश्वर ही पुरुष बनते हैं। ஈஸ்வர் தான் ஆண் ஆகுகிறார், ஈஸ்வர் தான் பெண் ஆகுகிறார்। ये ईश्वर ही लीला करते हैं। இந்த ஈஸ்வர் தான் அனைத்து லீலைகளும் செய்கிறார்। बस அவ்வளவுதான்। पीछे आपस में लीलाएं करते रहते हैं, ऐसे भी होते हैं। பின்னால் ஒருத்தரின் ஒருத்தர் லீலைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள், இப்படியும் இருக்கிறது। खुद ही कृष्ण बन जाएंगे, தானே கிருஷ்ணராகி விடுவார்கள்। है कृष्ण लीला दिखाते हैं ना। கிருஷ்ண லீலையை காமிக்கிறாங்க இல்லையா? अरे इस बच्ची को नहीं मिला है, அரே இந்த குழந்தைக்கு கிடைக்கவில்லை। क्या नहीं मिला? என்ன கிடைக்கல? टोली बांटी जा रही है ना, तो बाबा की नजर है, उस बच्ची को नहीं दिया, सबको दे दिया। டோலி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல, அப்ப பாபாவனுடைய பார்வை இருக்கு என்னன்னா, இந்த குழந்தைக்கு கிடைக்கல, மற்ற அனைவர்களுக்கும் கிடைத்து விட்டது। इस बच्ची को नहीं मिला है, இந்த குழந்தைக்கு கிடைக்கல। बाबा बता रहे हैं राधे कृष्ण की बात, राधे राधे कृष्ण, जिधर देखो कृष्ण ही कृष्ण। वहां बुद्धि नहीं गई, ये क्या कहते हैं, इसका क्या मतलब समझ में नहीं आया। ஆகவே எங்கு பார்த்தாலும் ராதே ராதே கிருஷ்ணரே கிருஷ்ணர் தான், இந்த விஷயத்தை பற்றி பாபாவுக்கு வந்து புரியவில்லை, புத்தி அங்கு வரை செல்லவில்லை। इस बच्ची को नहीं मिला, मिला है। அதனால்தான் இங்கு சென்று விட்டது, இந்த குழந்தைக்கு கிடைக்கவில்லை என்று। கிடைத்திருக்கிறதா? बात मत पूछो, அதை பற்றி கேட்காதீர்கள்। ये तुम बहुत भाग्यशाली हो। நீங்க ரொம்ப பாக்கியசாலி ஆகுவீங்க। इसलिए बाबा कहते रहते हैं ना बच्ची, அதனால்தான் பாபா சொல்லிக் கொண்டே இருக்கிறார் இல்லையா குழந்தையே, तुम्हारे में भी कोई 100 भाग्यशाली है, कोई 1000 भाग्यशाली है, कोई लाख भाग्यशाली, कोई पदमा पदम भाग्यशाली। உங்கள கூட சிலர் வந்து 100% பாக்கியசாலி, சிலர் வந்து 1000 பாக்கியசாலி, சிலர் வந்து லட்சத்தில் பாக்கியசாலி, சிலர் வந்து பதமாபதம் பாக்கியசாலி। वो भी जानते हैं कि बरोबर श्री कृष्ण के यहाँ पदम दिखलाते हैं। அவங்களும் அறிவார்கள், முற்றிலும் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அந்த பதம் காமித்திருக்கிறார்கள்। क्या என்ன पदम माने? பதம் அப்படின்னா कमल का फूल, அந்த தாமரை பூ। समझा ना? புரிந்து கொண்டீர்கள் இல்லையா? पदम का अर्थ कोई थोड़े समझते हैं। அந்த பதம்னுடைய அர்த்தத்தை யாராவது புரிந்து கொள்கிறார்களா என்ன? पदम तो ये कहा जाता है पैर को। பதம் என்பது இதைதான் காலுக்காக சொல்லப்படுகிறது। बाबा की बुद्धि में नहीं है कि पदम कलम को उसको कमल को कहा जाता है। பாபா சொல்கிறார், பாபாவனுடைய புத்தியில இது வரல, என்னன்னா பதம் என்பது தாமரை பூக்கு சொல்லப்படுகிறது। कमल फूल समान जीवन हो तो कहेंगे पदम। அந்த தாமரை பூ போல வாழ்க்கை இருந்தால்தான் பதம் என்று சொல்லப்படுகிறது। पर ये क्या, ஆனால் இது என்ன? इसके ऊपर ये पदमपति है एकदम, ये निशानियां डाल दी है। இதுக்கு மேல இவங்க பதம் பத்தியாக இருக்கிறாங்க, அந்த அடையாளங்களை காமித்து விட்டார்கள்। अच्छा, நல்லது। रूहानी बाप व दादा का, ருஹானி தந்தை மற்றும் தாதாவின் मुरली खत्म कर दे। முரளியை முடிச்சிடணும்। बीटे बीटे रूहानी बच्चों प्रति இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்காக बाबा का अर्थ समझा दिया है। பாபாவினுடைய அர்த்தத்தை புரிய வைத்தார்। दूसरा कोई भी नया आए மற்றவங்க யாராவது புதியவங்க வந்தா, புதுசா तो வந்தா बिल्कुल ही नहीं समझेगा।
அப்பொழுது அவங்களுக்கு முற்றிலும் இது புரியாது. क्योंकि यहाँ बाप कहते हैं रूहानी बच्चों, ஏனென்றால் இங்கு தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்கிறார். रूहानी बाप रूहानी व தந்தை दादा का, மற்றும் தாதாவின். क्योंकि दादा द्वारा तुमको रूहानी बाप मिला है। ஏனென்றால் தாதாவின் மூலமாக தான் உங்களுக்கு ருஹானி தந்தை கிடைத்திருக்கிறார். है तो कमाल तो उनकी है ना। ஆகவே அவங்களுடைய அற்புதம் இருக்கு இல்லையா? किसकी? யாருது? हाँ, किसकी कमाल है? யாருடைய அற்புதம்? उनकी किसकी? அவங்கன்னா उनकी कह के किसके लिए बोला? அவங்கன்னு சொல்லிட்டு யாருக்காக சொல்லிருக்காங்க? दूर क्यों कर दिया? ஏன் தூரமாக்கி? जब बाप दादा दोनों इकट्ठे हैं तो बाप दादा ரெண்டு பேருமே ஒன்னாக இருக்காங்க அப்படின்னா ஏன் தூரமாக்கிட்டாங்க? अरे ब्रह्मा कुमारी यही समझते हैं कि ब्रह्मा बाबा के अंदर, अरे ब्रह्मा कुमारी இதுதான் புரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா பிரம்மா பாபாக்குள் शिव बाप है, சிவ தந்தை இருக்கிறாங்கன்னு. तो जहाँ अंदर ही बैठा हुआ है, पास में ही है, तो उनकी क्यों कहा? ஆகவே எங்க வந்து உள்ளே உட்கார்ந்து இருக்காங்க, கிட்டவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன் சொல்லிருக்காங்க? कमाल तो उनकी है ना। அற்புதம் வந்து அவங்களது இல்லையா? किसकी? யாருது? जो भविष्य में प्रत्यक्ष होने वाला है, रूहानी बाप. யார் வந்து ஆன்மீக தந்தை வருங்காலத்தில் பிரத்யட்சமாக இருக்கிறாரோ அவருடைய. तो वो बाप ஆகவே அந்த தந்தை न होवे இல்ல அப்படின்னா तो फिर पावन कोई कौन बना सके? பிறகு யாரால பாவனமாக்க முடியும்? तो बलिहारी एक की है ना। ஆகவே அந்த எல்லா விசேஷமும் ஒருத்தருக்கு தானே இருக்கு. किसकी? யாருக்கு? किसकी बलिहारी? अरे किसकी बलिहारी? அல்ல யாருக்கு வந்து அந்த புகழ் சேர்க்கப்படுகிறது? है शिव बाबा की बलिहारी. शिव பாபாவின் பலிஹாரி அந்த புகழ் சேர்க்கப்படுகிறது. बाप की बलिहारी नहीं. शिव தந்தைக்கு இல்லையா? बाप दादा की बलिहारी नहीं. बाप दादाவிற்கு இல்லையா? क्यों? ஏன் बाप और दादा, தந்தை மற்றும் தாதா और शिव बाबा மற்றும் சிவ பாபா अलग अलग हो. शिव बाबा தனித்தனியாக இருக்காங்களா? फिर कहते हैं बाप दादा. சிவ பாபா மற்றும் பாப் தாதான்னு சொல்றாங்க. अलग अलग हुआ, தனித்தனியாகிடுச்சா? बलिहारी एक की है ना बच्चे. ஒருத்தருக்கு தானே புகழ் சேர்க்கப்படுகிறது. परंतु जब तुम भी मेहनत करते हो तो तुम्हारी भी पूजा होती है. மற்றும் எப்பொழுது நீங்களும் வந்து உழைக்கிறீர்களோ அப்பொழுது உங்களுக்கும் பூஜை செய்யப்படுகிறது. क्या? என்ன? क्या मेहनत करते हो? என்ன உழைக்கிறீர்கள்? ज्योति बिंदु स्टार आत्मा में याद में टिकने की मेहनत करते हो. ஒளி புள்ளி ஆத்மாவினுடைய நினைவில் நிலைப்பதற்கான உழைப்பை செய்கிறீர்கள். तो அப்பொழுது तुम्हारी भी पूजा होती है. உங்களுக்கும் பூஜை நடக்குது. समझा ना? புரிந்து கொண்டீர்கள் இல்லையா? तो ऐसे मीठे मीठे எனவே இப்படிப்பட்ட இனிமையிலும் இனிமையான புருஷார்த்தத்தை செய்யக்கூடிய मीठे मीठे पुरुषार्थी क्यों कहा? இனிமையிலும் இனிமையான புருஷார்த்தி என்று ஏன் சொல்லியிருக்கிறார்? पुरुष माने आत्मा, अर्थ माने लिए. புருஷ் என்றால் ஆத்மா, அர்த் அப்படின்னா ஆத்மாவிற்காக. मीठे मीठे इसलिए இனிமேலும் இனிமையாக ஏன் இருக்கீங்கன்னா कि आत्मिक स्थिति में रहने का ஏன்னா ஆத்மீக ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய विशेष पुरुषार्थ करते, விசேஷமான புருஷார்த்தத்தை செய்கிறீர்கள். मीठे मीठे बन जाते. அதனால்தான் நீங்கள் இனிமேலும் இனிமையானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். देवभान में रहने से मीठे मीठे थोड़े ही बनते हैं. தேகபானத்தில் இருப்பதால் இனிமேலும் இனிமையானவர்களாக ஆக முடியுமா என்ன? तो मीठे मीठे पुरुषार्थी रूहानी बच्चों प्रति எனவே இனிமேலும் இனிமையான
புருஷார்த்த குழந்தைகளுக்காக रूहानी बाप ரூஹானி தந்தை व दादा का याद प्यार। மற்றும் தாதாவினுடைய அன்பு நினைவுகள். बाप दादा का याद प्यार பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் और மற்றும் रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। ओम शांति। ரூஹானி தந்தை ரூஹானி குழந்தைகளுக்கு வணக்கம். ஓம் சாந்தி.